ஹாய் லக்ஷ்மிகாந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. ஐம் வெரி மச் எக்ஸைட்டட் டு டாக் அபவுட் லோன் பிளானர். இப்போ உங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? லோன் பிளானர்ன்ற பிராண்டை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். ஐ வாண்ட் தெம் டு நோ ஹூ யூ ஆர். லோன் பிளானர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 20 இயர்ஸ் வந்து பேங்கிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பீப்புள் வந்து புது லோன்ஸ் வந்து அவங்களுக்கு அவைல் பண்ணும்போது தென் அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு லோனில் வந்து ஒரு பெரிய பெயின் பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாமல், அவங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து எது கம்மியான இஎம்ஐ எது அதிகமான இஎம்ஐன்னு தெரியாமல் அவங்க வந்து லோன்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களால வந்து லோன் இஎம்ஐ வந்து கரெக்டான டைமில் பே பண்ண முடியலை. ஸோ இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணணும், மார்க்கெட்டில் வந்து ஒரு இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சது தான் இந்த லோன் பிளானர். உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்குது? அமேசிங்காக போயிட்டு இருக்கு. லைக் பழைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெண்ட்லேருந்து இப்போ நாங்கள் நியூ ஏஜ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெண்ட்ஸ்க்கு அடாப்ட் பண்ணிருக்கோம். லைக் ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணுறோம், எந்தெந்த இடத்துல ஏஐ தேவைப்படுதோ கொண்டு வரோம், எங்கெங்கெல்லாம் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன்ஸ் பண்ண முடியுதோ பண்ணுறோம். ஸோ ஆல் டுகெதர் ஒரு ஆம்னி சேனல் ப்ரெசன்ஸாக கொடுக்கறதுனால ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நாங்களும் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு ஃப்ரீலான்சர் கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேவி? பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ ஃப்ரீலான்சர்னு வரப்போ சிங்கிள் பர்சன் ரன்னிங் அ பிராண்ட் மாதிரி. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஒருத்தர், அதை எடிட் பண்ணுறதுக்கு ஒருத்தர், ஷூட்க்கு ஒருத்தர்னு தனித்தனியாக ஒவ்வொரு இடங்கள்ல வந்து ஒன்று கொண்டு வருவாங்க. அவங்க ஏதோ ஒரு பார்ட் மட்டும்தான் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. இப்போ ஏஜென்சின்றப்ப நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எங்ககிட்ட இன்ஹவுஸ் டீமாக வச்சிருப்போம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஷூட்டாக இருக்கட்டும், அதை எடிட் பண்ணுறது, அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறது, அதுக்கப்புறம் ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறது, ஒரு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன மாதிரி பேட்டர்னில் அதை கொண்டு போகணுன்றதுக்கு ஒரு ரிசர்ச் டீம் மாதிரி நாங்கள் வச்சு தென் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அப்படின்றப்ப ஒரு ஃப்ரீலான்சர் சிங்கிள் மைண்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு ஏஜென்சி ஒரு டீமாக ஒர்க் பண்ணி மல்டிபிள் பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறப்ப ஐடியாலஜிலேருந்து இம்ப்ளிமெண்டேஷன்லேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு உங்களுக்கு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு ஏஜென்சியை ப்ரிஃபர் பண்ணுறது தான் ரைட் ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக கிரேட்டுங்க. என்ன மாதிரியான பிஸ்னஸ்மேனுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய இன்சைட்டாக இருக்கும். ஏன்னா காஸ்ட் கட்டிங்காக யூஸ்வலாக வந்து மல்டிபிள் ஃப்ரீலான்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த குவாலிட்டி, அந்த டிசையர் அவுட்புட் வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. மெயினாக வந்து அந்த அக்கௌண்டபிலிட்டி, சம்டைம்ஸ் வந்து ஃபோன் பிக் பண்ண போகிறது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. தென் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து இந்த கொஷினை வந்து நான் கேட்டதுக்கான மெயின் ரீசன் வந்து அதுதான். நீங்கள் சொல்கிறது எக்ஸாக்டாக எல்லா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து க்ரோ ஆகக்கூடிய எல்லா பிஸ்னஸுமே ஃபீல் பண்ணுற விஷயம்தான். அண்ட் த ரைட் திங் டு டூ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஏஜென்சியை ப்ரிஃபர் பண்ணுறப்ப அந்த ஏஜென்சி உங்களுக்கு எண்ட் டு எண்ட் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை போட்டு உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கம்யூனிகேஷன் பேரியர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்காது. ஃப்ரீலான்சர்ன்றப்போ ஒரு தடுமாற்றம் இருக்கும். அவங்க அப்ரோச் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணுற பீப்புள் எல்லாம் பிலீவ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ரிசல்ட் அவங்க கையில் இருக்காது. இப்போ ஏஜென்சின்னு வரப்போ அந்த ரிசல்ட்டை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரிசல்ட்டை அவங்களால டெலிவர் பண்ண முடியும். அதுதான் ஆக்சுவலாக ஏஜென்சியை ப்ரிஃபர் பண்ணுறதுனுடைய அட்வான்டேஜ். வெரி மச் எக்ஸைட்டட் டு டாக் அபவுட் லோன் பிளானர். ஏன்னா நம்ம நிறைய இதை பற்றி முன்னாடி பேசியிருக்கோம். ஐ வாண்ட் டு நோ இன் டெப்த் அபவுட் லோன் பிளானர். எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணீங்க, இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு பேக் ஸ்டோரி எங்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஃபைனுங்க. நானும் என்னோட கோஃபவுண்டரும் ஆல்மோஸ்ட் வந்து கலெக்டிவாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு 30 இயர்ஸ் வந்து பேங்கிங் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் பேங்கிங்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். லோன் ப்ரொவைட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ்க்கும் நாங்கள் தான் வந்து போவோம். ஸோ அப்படி போகும்போது மைட் பி அது வந்து ஒரு 1000 rupees இஎம்ஐயாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு 10 lakh rupees இஎம்ஐயாக இருக்கலாம். எல்லாருமே எங்ககிட்ட சொல்கிறது வந்து இஎம்ஐ பே பண்ண முடியலை, இஎம்ஐ அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் எங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு டைமில் வந்து திங்க் பண்ணோம், எதனால இவங்க இது மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் எங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடச்சிச்சு. நாங்கள் டீப் டைவ் பண்ணும்போது என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அவங்க லோன் வாங்கும்போது அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கிடுறாங்க. அதனால இஎம்ஐ அதிகமாக இருக்குது, அதனால தான் பே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. எதனால அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எம்ஆர்பி இருக்கும். ஆனால் லோனுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த மாதிரி எம்ஆர்பின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்காது. கஸ்டமரோட ப்ரொஃபைலுக்கு ஏற்றபடி, கஸ்டமரோட சிபில் ஸ்கோருக்கு ஏற்றபடி கொடுக்குற லெண்டார் வந்து அவங்களோட பாலிசிக்கு ஏற்றபடி தான் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமருக்கு வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இல்லை, அவங்களுக்கு வந்து மல்டிபிள் பேங்க்ஸோட ப்ராடக்டை கம்பேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. அதனால தான் அவங்களுக்கு வந்து எங்கே கிடைக்குதோ அங்கே இமீடியட்டாக வாங்கிடுறாங்க. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அவங்களால வந்து வெளியில் வந்து கம்பேர் பண்ண முடியலை. ஸோ இதை வந்து ஒரு பெரிய கேப் இருக்குது, இது வந்து ஒரு பெரிய பெயின் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான், அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணது தான் லோன் பிளானர்.
லோன் பிளானரில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் இஎம்ஐ அதிகமாக இருக்கோ அதை வந்து கம்மி பண்ணுறோம். மல்டிபிள் லோன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கன்சாலிடேட் பண்ணி சிங்கிள் லோனாக கன்வெர்ட் பண்ணுறோம். நியூ லோன்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைலுக்கும் சிபில் ஸ்கோருக்கும் எங்கே கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இஎம்ஐயில் கிடைக்குதோ அங்கே வந்து அவங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இதுதான் எங்களோட சர்வீசஸ். அமேசிங். எனக்கு நிறைய இடங்கள்ல நான் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதை பற்றி கேட்டிருக்கேன், பேசியிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் சொல்கிறதே ஒரு இன்சைட்ஃபுல்லாக ஒரு கஸ்டமர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன நிறைய இடங்களில் லோன்ஸ் கிடைக்குது, பட் அவங்க அர்ஜென்சிக்காக அவங்க என்ன லோன் இமீடியட்டாக கிடைக்குதோ அவங்க அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அவங்க கன்சிடர் பண்ணாங்க, தேவை இருக்குன்றதுக்கோசரம் லோன் வாங்கிக்கிறாங்கன்றதுனால தான் இதை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இதுக்கு பின்னாடி வேறு சில ரீசன்ஸ் இருக்கும், இதனாலலாம் தான் அவங்க இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத நீங்கள் டீப் டைவ் பண்ண அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்போது என்னென்ன ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி இதெல்லாம் தான் இவங்களோட மெயின் இஷ்யூ, இதனால தான் இந்த ட்ராப்குள்ளே போய் விழுறாங்க, இதை நான் எப்படியா சால்வ் பண்ணும் அப்படின்ற ஒரு சொல்யூஷனுக்கு வந்தீங்களா? பேசிக்காகவே வந்து ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ரூல் இருக்குதுங்க. நம்மளோட மந்த்லி இன்கம், நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லைனா மந்த்லி சேலரிக்கு ஒர்க் பண்ணாலும் சரி, நம்மளோட மந்த்லி இன்கமில் 40% மேலே லோன் இஎம்ஐ இருக்கக்கூடாது. ஸோ 40% அண்ட் பிலோ இருந்தால் தான் ரிமைனிங் 30% நம்ம லிவ் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ், ரிமைனிங் 30% வந்து நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். இந்த 40% மேலே இஎம்ஐ போகும்போது ஆப்வியஸ்லி ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன், இப்போ இருக்கிற சினாரியோ வந்து லைஃப் ஸ்டைல் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ஏதோ ஒரு பர்பஸ்க்காக லோன் வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஃபியூச்சர் இன்கம்மை ப்ரெடிக்ட் பண்ணி ஓகே நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு இந்த இன்கம் வந்துடும், நம்மளோட பிஸ்னஸில் வந்து இன்கம் வந்து க்ரோ ஆயிரும், நம்மளுக்கு வந்து மந்த் ஆன் மந்த் வந்து அடிஷ்னல் இன்கம் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிடுவோம் இல்லைன்னா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் இன்கம்மை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. தென் அனதர் மேஜர் இது ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம், ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன குருட்டு தைரியம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி பீப்புள் வந்து திங்க் பண்ணும்போது நான் வந்து பர்சனலாக என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் அவங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அண்ட் ஃபேமிலி கமிட்மெண்ட் டிஃபராக இருக்கும். அதனால தான் நான் திருப்பியும் எப்போவுமே ஸ்ட்ராங்காக சொல்வேன், லோன் வாங்குறது சரின்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. கரெக்டான இஎம்ஐயில் கரெக்டான ரீசன்ஸ்க்காக லோன் வாங்கினா லோன் வந்து எப்போவுமே வந்து நல்லது தான். நீங்கள் வந்து ஒரு காலேஜ் படிக்க போகிறீங்க, ஒரு எஜுகேஷன் லோன் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா எஜுகேஷன் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்வியஸ்லி வந்து மேசிவாக லைஃப்பில் வந்து க்ரோத் இருக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்காக அமௌண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு லோன் வாங்கலாம். ஒரு ஃபாரின் ட்ரிப் போகிறதுக்கு, ஒரு லக்ஸரி கார் வாங்குறதுக்கு, இந்த மாதிரியான ஸ்பெண்டிங் பண்ணும்போது ஆப்வியஸ்லி வந்து அந்த லோன் வந்து தப்பான லோனாக போயிடுது. ஸோ பர்சன் டு பர்சன் வந்து கண்டிப்பாக வந்து லோனுன்றது வேரி ஆகும். ஒரு சில பேத்துக்கு அது வந்து சரியாக கொண்டு போகும், ஒரு சில பேத்துக்கு அது வந்து சரியாக கொண்டு போகாது, லைஃபே டர்ன் பண்ணிடும். ஓகே, தட்ஸ் நைஸ். நீங்கள் 3 சர்வீசஸ் பற்றி சொன்னீங்க. ஒன்று வந்து இட் இஸ் காமன் ஒன், லைக் லோன்ஸ் எல்லாத்துக்கும் கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்கி தரேன்னு சொல்கிறது. ஆனால் நீங்கள் சொல்கிற நிறைய லோன்ஸ் வச்சுருக்கிறத கன்சாலிடேட் பண்ணி 1 லோனாக மாற்றி தரேன்னு சொல்கிற விஷயமும் அண்ட் ஹையர் பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய லோனை லோவர் பர்சன்டேஜில் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறதும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் இது வரைக்கும் கேட்கல அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாங்க. இப்போது நாங்கள் வந்து எங்கள் கம்பெனியை பற்றி சொல்லும்போது இதுதான் வந்து நாங்கள் மேஜர் சர்வீசஸாக பண்ணும்போது எங்ககிட்டயுமே வந்து நிறைய பேர் கேட்பாங்க, எல்லாருமே வந்து புது லோன்ஸ் தானே வந்து வாங்கி தருவாங்க, நீங்கள் என்ன இந்த 2 சர்வீசஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 சர்வீசஸ் பற்றி தான் நிறைய கேட்பாங்க. இந்த 2 சர்வீசஸில் தான் நாங்கள் வந்து ஸ்பெஷலைஸ்டு. ஏன்னா நாங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப வந்து தெளிவாக இருந்தோம், ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு பெரிய பெயின் பாயிண்ட்டை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஹோம் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பேங்க்ல போய் எடுத்திருப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்ற பேங்க்ல எடுத்திருப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் இல்லைன்னா கரண்ட் அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்ல எடுத்திருப்பீங்க. அங்கே உங்களுக்கு வந்து ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களோட ப்ரொஃபைலுக்கு சரியானதா இல்லைன்னா அதிகமானதான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கம்பேர் மேக்ஸிமம் பண்ணியிருக்க மாட்டீங்க, இமிடியேட்டாக லோன் எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் ஒருவேளை வந்து உங்களோட ப்ரொஃபைலுக்கும் உங்களோட சிபில் ஸ்கோருக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதை தாராளமாக அந்த பேங்க்ல எப்படி கம்மி பண்ணுறதுன்றது உங்களுக்கு நாங்கள் கம்மி பண்ணணுன்றது ஃப்ரீயாக நாங்கள் அட்வைசரி பண்ணிடுவோம், நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு பேங்க்குக்கு தாராளமாக அதை வந்து மாற்றிக்கலாம். அதுதான் அந்த ஏற்கனவே இருக்கிற லோன்ஸில் இஎம்ஐயை கம்மி பண்ணுற எங்களோட சர்வீசஸோட ஃபியூச்சர். செகண்ட் சர்வீசஸ் வந்து ரொம்ப யூனிக்கான சர்வீசஸ். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து
காலேஜ் பாஸ் பண்ணிட்டு வெளியில வந்தோடனே அவருக்கு வந்து ஒரு 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 பைக் லோன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு ஒரு லோன் வாங்குவாரு. தென் அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் லோன். தென் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக இன்னொரு பர்சனல் லோன், அவரோட மேரேஜ்க்காக வந்து ஒரு பர்சனல் லோன் எடுப்பாரு. தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹோம் லோன். இந்த மாதிரி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து மல்டிபிள் லோன்ஸ் வந்து அக்குமுலேட் ஆயிரும். ஒவ்வொரு லோனும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கும். ஒவ்வொரு டைமும் லோன் எடுக்கும்போது நம்ம மேக்சிமம் பண்ற தப்பு என்ன அப்படின்னா வந்து நம்மளோட ப்ரொஃபைலுக்கும் நம்மளோட சிவில் ஸ்கோருக்கும் நம்ம எடுக்க போற லோன் கரெக்டான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் எடுக்கிறோமா இல்லைன்னா கம்மியான இஎம்ஐல தான் எடுக்கிறோமான்னு நம்ம திங்க் பண்ணாம நம்மளுக்கு லோன் கிடைச்சா போதும் அப்படின்ற வேகத்துல எடுத்துருவோம். அது கொஞ்ச நாள்ல என்ன ஆகும், நம்மளோட சேலரியில 40% மேல இஎம்ஐ போகக்கூடாதுன்னு நான் சொல்றேன் இல்லையா, மந்த்லி இன்கம்ல. ஸோ அது என்ன ஆகும், 80%, 100%, 200%ன்னு சொல்லிட்டு ரீச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த லோன் இஎம்ஐ பே பண்றதுக்காகவே ஆப் லோன் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்படிதான் வந்து நம்மளுக்கே தெரியாம நம்ம ஒரு ட்ராப்குள்ள போயிடுவோம். ஸோ அந்த ட்ராப்ல இருந்து வெளியில வர்றதுக்கு தான் உங்களுக்கு மல்டிபிள் லோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை கரெக்டா பே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறைய பேங்க்ஸ் வந்து அதை சிங்கிள் லோனாவே கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. ஸோ நீங்க சிங்கிள் இஎம்ஐ தான் பே பண்ணுவீங்க, அது கம்மியான இஎம்ஐ. அண்ட் நீங்கள் சொன்ன இந்த ப்ராப்ளமை கிட்டத்தட்ட 90% ஆஃப் த பீப்புள் வந்து ஆக்சுவலாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ரீசன், எனக்கு தெரிஞ்ச ரீசன் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்கு வந்து ஆக்சசிபிள் ஆயிடுச்சு, இஎம்ஐஸ் எல்லா இடங்கள்லையும் கிடைக்குதுன்றப்ப வாங்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கே தவிர எங்களைன்னு சொல்கிறப்ப லைக் நானுமே அந்த ட்ராப்பில் நிறைய தடவை மாட்டி வெளியே வரதுக்கான வழிகள் ட்ரை பண்ணியிருந்திருக்கேன். பட் ஆனால் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினா அந்த கிரெடிட் கார்டை வச்சு திங்ஸ் வாங்குறது, அப்புறம் அந்த கிரெடிட் கார்டு கட்ட முடியாமல் இன்னொரு கிரெடிட் கார்டு வாங்குறது, அந்த கிரெடிட் கார்டை கட்ட முடியாமல் இன்னொரு கிரெடிட் கார்டு, இன்னைக்கு கிரெடிட் கார்டை ரொட்டேஷன் பண்ணுறதே ஒரு தனி விதமான ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சால்விங்காக நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமில் இருக்கிறவங்க வந்து லோன்ஸ் வச்சுருக்கிறவங்க, இப்போ இந்த கிரெடிட் கார்டை வந்து ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு உங்ககிட்ட ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பாங்க. எங்ககிட்ட வர கஸ்டமருக்கு வந்து மேஜராக ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது ரெண்டு தான். ஒன்று வந்து மொபைல் ஆப்பில் வந்து மல்டிபிள் லோன்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கிரெடிட் கார்டை வந்து மந்த் ஆன் மந்த் வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க, ஸ்வைப் பண்ணி ரொட்டேட் பண்ணுவாங்க. இந்த 2 ரீசன் தான் வந்து இந்தியாவில் இப்போ வந்து ரொம்ப பெரிய ரீசன்ஸ், ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, பெரிய ப்ராப்ளமாக க்ரோ ஆகிட்டு இருக்குது. இப்போ இதோட பேசிக் ஃபினான்ஷியல் ரூல் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த இஎம்ஐஸ் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே சர்வ் பண்ணிட்டு இருக்கிற இஎம்ஐ இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக பே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் கம்மி பண்ணலாம். மல்டிபிள் லோன்ஸ் இருந்தாலும் அதை கன்சல்டேட் பண்ணி சிங்கிள் லோனாக மாற்றலாம். கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். நிறைய பேங்க் ஸ்வைப் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆப்வியஸ்லி வந்து அதை கன்சல்டேட் பண்ணி சிங்கிள் லோனாக நம்மளாலே கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸ்டில் ஏதாவது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்துக்காக நீங்கள் வந்து அதை பண்ணிட்டு இருக்கிறீங்க, வேற ஆப்ஷனே இல்லை, பண்ணுறீங்க, ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறீங்கன்னா ஸ்டில் சான்சஸ் ஆர் ஹை. ஓகே, அதாவது லோன்ஸ் வாங்கியிருக்கோம், மல்டிபிள் லோன்ஸ் இருக்குது, நான் இஎம்ஐஸ்லாம் கரெக்டாக பே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எனக்கு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுத்துருவீங்க. சப்போஸ் என்ன மாதிரி ஒரு சிலர் இஎம்ஐயை என்னால் ப்ராப்பராக பே பண்ண முடியாமல் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். லைக் போன வருஷம் எனக்கு ஒரு 1-2 இஎம்ஐ ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ என்னால் என்ன மாதிரியான ஆட்களுக்கு உங்களால் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி தர முடியுமா? எனக்கும் ஒரு 5-6 லோன் இருக்குது, என் லோனை சால்வ் பண்ணி தர முடியுமா உங்களால்? கண்டிப்பாக முடியும். இன்னொரு பேங்க் வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, லாஸ்ட் 6 மந்த்தில் வந்து எந்த டிலே பேமெண்ட்டுமே இருக்கக்கூடாது உங்களுக்கு போயிட்டு இருக்கிற லோன்ஸோட இஎம்ஐயில். அப்படி டிலே பேமெண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக சால்வ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 to 6 மந்த் வந்து அந்த இஎம்ஐலாம் ஆன் ட்ராக்ல நீங்கள் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேங்க்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஈஸியாக வந்து அதை சிங்கிள் லோனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் சப்போஸ் என்னால் முடியல, நான் இந்த ட்ராப்ல ஆனால் மாட்டிட்டு இருக்கேன், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த மாதிரி தான் மாட்டிட்டு இருக்காங்க. அஸ் அன் அட்வைசராக எங்களை மாதிரியான ஆட்கள் இல்லை என்ன மாதிரி ப்ராப்ளம் இதை சால்வ் பண்ண முடியல அப்படின்னு யாரோ யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ட்ராப் விட்டு வெளியே வரதுக்கு உங்களுடைய அட்வைஸாக என்ன இருக்கும்? ரொம்ப சிம்பிளுங்க. தேவையில்லாமல் வந்து லோன் வந்து வாங்கக்கூடாது. அப்படி வாங்குற லோனை ப்ரொடக்டிவான பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்மளோட செலவை கம்மி பண்ணிக்கணும், இல்லைன்னா வந்து இன்கம்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இது 2 தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கரெக்ட். இப்போது செலவை கம்மி பண்ணிக்கணும், இல்லைனா சேலரி இல்லை நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னா நம்மளுடைய இன்கம்மை பெருசு பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க, கரெக்டுங்களா? எஸ். ஓகே. இப்போ இஎம்ஐஸ் ப்ராப்பராக பே பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துட்றீங்க. என்னால் இஎம்ஐ ப்ராப்பராக அந்த 6 months கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுது, இருந்தாலும் எனக்கு சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்களே,
ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கப்ப ஸ்ட்ரகிளில் இருக்க ஒருத்தங்க வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் சொல்யூஷன் கொடுக்குறீங்க ஆக்சுவலாக? கண்டிப்பாக வந்து டெய்லி நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பீப்புள் தான் கேட்குறாங்க. சார் எனக்கு ஜாப் லாஸ் ஆயிடுச்சு, என்னோட வந்து இன்கமோட என்னோட இஎம்ஐ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குமா அப்படின்றத கேட்பாங்க. நாங்கள் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் 3 months இல்லைன்னா நெக்ஸ்ட் 6 month வந்து இஎம்ஐலாம் ஆன் டைமில் பே பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தரோன்னு. எங்கள் கூட அந்த 6 month வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறோம். நிறைய பேத்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 3 months வந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணும்போது எந்தெந்த இஎம்ஐலாம் கரெக்டாக ஆன் ட்ராக் பண்ணணும், எப்படிலாம் வந்து ப்ராப்பராக வந்து திருப்பி ஏற்கனவே வந்து இஎம்ஐ டிலே பேமெண்ட் எல்லாமே எப்படி வந்து சரியாக பே பண்ணணும், அவங்களுக்கு ப்ராப்பராக நாங்கள் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஒரு 3 to 6 months இஎம்ஐலாம் கரெக்டாக பே பண்ணும்போது 7th monthலேருந்து அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அவங்களுக்கு வந்து மல்டிபிள் லோன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கன்சல்டேட் பண்ணி சிங்கிள் லோனாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஏற்கனவே இருக்கிற லோனில் இஎம்ஐ அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து கம்மி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஃபுல்லாக அந்த எரரை வந்து திருப்பியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஸ்ட்ராங்காக புரிஞ்சிடும். எவ்வளோ இஎம்ஐ அதிகமாக பே பண்ணிட்டு இருந்தோம், இப்போ எவ்வளோ கம்மியாக பே பண்ணுறோம், நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து புரியும் போது அவங்க அதுக்கப்புறம் அந்த தப்பை வந்து மேக்சிமம் வந்து யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. தென் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து எங்ககிட்ட கேட்குறது, சார் என்னோட இன்கம் வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, நாங்கள் வந்து உங்ககிட்ட வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணலாமா, இல்லைன்னா நாங்கள் வந்து உங்கள் கூட வந்து ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பட் ஆனால் ஒரு 1 year பிஃபோர்க்கெல்லாம் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வந்து நிறைய கேட்கும்போது எங்ககிட்ட வந்து வேற ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. நாங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். ஓகே, நிறைய பேர் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய ட்ராவல் பண்ணும்போது, சவுத் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு பைக் டாக்ஸியில் போகிறோம், ஒரு ரெண்டட் காரில் போகிறோம், நிறைய பீப்புளை வந்து மீட் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம், டெலிவரி பண்ணுறாங்க, கிராசரி ஆர்டர் பண்ணுறோம், டெலிவரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி பீப்புளெலாம் யார் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது அவங்க எல்லாமே மேக்ஸிமம் நல்லா படித்த பீப்புளாக இருக்கிறாங்க, இல்லைன்னா பிஸ்னஸில் லாஸ் ஆன பீப்புளாக இருக்கிறாங்க, இல்லைன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்க, இல்லைன்னா வந்து ஒரு இன்ஜினியரிங் படித்த பசங்களாக இருக்கிறாங்க. அவங்க கிட்டலாம் டீப்பாக பேசும்போது தான் தெரியுது அவங்க வாங்கிட்டு இருக்கிற சேலரி வந்து அவங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கே சரியாகிறனால அவங்களால வந்து சேவ் பண்ண முடியலை, அவங்களால இஎம்ஐ வந்து சர்வ் பண்ண முடியலை அப்படின்றத நாங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஓகே, லோன் பிளானர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெயின் பாயிண்ட்டை மார்க்கெட்டில் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இது மாதிரி ஒரு பெயின் இருக்குது, இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 year பிஃபோர்லேருந்து திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு வந்து புரிஞ்சு மார்க்கெட்டில் லோன் ப்ராடக்டை அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு தான் லோன் பிளானர் அகாடமின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அந்த லோன் பிளானர் அகாடமியை லாஸ்ட் 6 months வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். யாருக்காவது சிம்பிளாக இங்கிலீஷ் வந்து ரீட் பண்ண தெரிஞ்சாலோ ரைட் பண்ண தெரிஞ்சாலோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரிஞ்சாலோ போதும், அவங்களுக்கு எப்படி வந்து லோன்ஸை வந்து சோர்ஸ் பண்ணணும், எப்படி வந்து ஒரு கஸ்டமரை மீட் பண்ணும்போது மல்டிபிள் லோன்ஸ் இருந்துச்சுன்னா கன்சால்டேட் பண்ணணும்னு நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை அவங்களுக்கு டீச் பண்ணுறோம். அதை வந்து அவங்களுக்கு வந்து டீச் பண்ணுறனால அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம், எண்ட் டு எண்ட் சப்போர்ட் பண்ணுறோம், ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ அதை அவங்க வந்து ஈஸியாக வந்து பண்ணுறனால சப்ஸ்டான்ஷியலாக அவங்களோட இன்கம் வந்து மினிமம் 20,000 மினிமம் வந்து 60,000 rupees வரை மந்த்லி அவங்களால அடிஷ்னலாக வந்து ஏர்ன் பண்ண முடியுது. அதை இப்போ வந்து ஒரு சர்வீசஸாக லாஸ்ட் 6 months நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக.